ஹாய் ஹலோ வெல்கம் டு நோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கோதுமையில் சேமியாவில் ஒரு அருமையான ஒரு கிச்சடி ரெசிபி டிஃபனுக்காக செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகி வந்துச்சு. தாளிப்புக்கு தேவையான கடுகு கடலைப்பயிரை ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வர விட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தாளிப்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளி வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தேவையான பீன்ஸையும் கேரட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காய் நல்லா கொஞ்சம் வதங்கி வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம 180 கிராம் அளவு கோதுமை சேமியா எடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு 400 கிராம் அளவுக்கு 400 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 400 to 450 ml சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நல்லா கிளறி விட்டு கொதி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கா என்னன்னு பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் தட்டை போட்டு மூடி போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை சேமியாவை ஆட் பண்ணியாச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வரைக்கும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். வெந்து வர்ற வரைக்கும் ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஓகே, நல்லா வெந்து வந்துச்சு. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு தம் போட்டுக்கலாம். ஓகே, 10 நிமிஷம் தம் போட்டு எடுத்து வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு கோதுமை மாவு கிச்சடி. நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அருமையான ஒரு டிஷ்ஷு. வாங்க தனியாக பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.